ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். இது என் பொண்ணோட ஸ்டடி டேபிள். இந்த டேபிள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். இந்த டேபிளில் மேலே பார்த்தீங்கன்னா அதில் இருந்த எல்லா கார்ட்டூன் கேரக்டரோட பிரிண்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. டேபிளும் பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக இருக்குது. டேபிளோட ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னாலும் அதில் இருந்த பெயிண்ட் எல்லாமே அங்கங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆன இடத்துலலாம் கொஞ்சம் துருப்பிடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பழசான டேபிளை எப்படி புதுசாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழைய டேபிள் தான் இப்படி புதுசாக ஆயிடுச்சு. இந்த மெத்தட் வந்து ஸ்டடி டேபிளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த ஓல்ட் ஃபர்னிச்சர் இருந்ததுனாலும் அதில் கூட ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி நம்ம பழைய டேபிளை ஒரு மேக் ஓவர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிளுக்கு கீழே நல்லா ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த சாண்ட் பேப்பரை வச்சு அந்த டேபிளோட ஸ்டாண்டில் இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையுமே நல்லா ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஸ்டாண்டில் இப்போ வேறு ஒரு பெயிண்ட் கலர் பண்ண போகிறோம். அப்போ அந்த பெயிண்ட் வந்து இதில் நல்லா கோட் ஆகிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற பெயிண்ட்டை வந்து நம்ம நல்லா ரப் பண்ணி எடுத்தால் தான் நல்லா கோட் ஆகும். அதனால் ஒரு சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த கீழேயும் நல்லா துரு பிடிச்சி போய் இருக்குது. ஸோ இந்த துரு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி எல்லா துருவையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அடிக்கிற பெயிண்ட் வந்து இதில் நல்லா கோட் ஆயிரும். இப்போ நான் சாண்ட் பேப்பர் வச்சு டேபிளோட ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கீழே விழுந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு ட்ரையான கிளாத் வச்சு அந்த ஸ்டாண்டில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸில் எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்து எமல்ஷன் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர். இந்த ஷேடோட பேர் வந்து எக்ஸாட்டிக் ஸ்பா. இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டில் எல்லா பக்கமுமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நான் ஒரு கோட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டுற போகிறேன். ஏன்னா ஒரு கோட்டிங் மட்டும் முடித்த பிறகு ஃபினிஷ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா அதில் ஏற்கனவே ஒரு ப்ளூ கலர் இருந்ததுனால ஒரு கோட்டிங் மட்டும் நமக்கு பத்தாது, நம்ம இன்னொரு கோட்டிங்கும் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ ஒரு 24 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் மறுபடியும் இதை பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே பெயிண்ட் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ நம்ம 2 கோட்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நமக்கு ஃபினிஷும் நல்லாயிருக்கும், கலரும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் 2 கோட்டிங் பண்ணும்போது. இப்போ இது பேஸ்டல் க்ரீன் கலர். இது படத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியுது, ஆனால் நேரில் இதை விட கொஞ்சம் டார்க்காக தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங்கும் முடிச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். இப்போ இது 2 நாள் 2 கோட்டிங் பண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கு, கலரும் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ மேலே உள்ள பாட்டை கவர் பண்ணுறதுக்கு நான் இங்கே வால்பேப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வால்பேப்பரும் ஒரு பேஸ்டல் கலர் க்ரீனில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு அமேசானில் வந்து இது மாதிரி நிறைய ஷேடில் வந்து வால்பேப்பர் இப்போ கிடைக்கிது. உட்டன் ஷேடு, பிரிண்டட் ஷேடு, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேட் பிடிக்குமோ அது மாதிரி நம்ம வால்பேப்பர் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வால்பேப்பரை அந்த டேபிளோட சைஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன்.
பின்னாடி வந்து இது மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டக்கூடாது. கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கார்டை வச்சு நம்ம ரப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த பபுளுமே ஃபார்ம் ஆகாது. நம்ம அப்படியே ஒரே அட்டம்ப்டில் ஃபுல்லாக ஒட்டிட்டோம் அப்படின்னா பபுள் நிறைய ஃபார்ம் ஆயிரும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கார்டை வச்சுட்டு அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அது மாதிரியே ரப் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ எந்த பபுளுமே ஃபார்ம் ஆகாது. நமக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் கார்டு இல்லைன்னா ஒரு துணி வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரப் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டண்ட் தான், வாட்டர் ப்ரூஃபும் கூட. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நமக்கு இது மாதிரி ப்ளைவுட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பழைய ஃபர்னிச்சரை புதுசாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வால்பேப்பர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு அந்த கார்டு வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எந்த பபுளுமே ஃபார்ம் ஆகாமல் நீட்டாக இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்டில் பார்த்திங்கன்னா டேபிள் வந்து எனக்கு கர்வாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேப்பர் கட்டர் வச்சுட்டு மெதுவாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நீட்டாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள். ஸோ நம்ம மேலே வந்து க்ளீனாக ஒட்டியாச்சு. இப்போ சைடில் உள்ள ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக அதோட வித்தை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவு கட் பண்ணி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ ஒருவேளை எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து கீழே இருந்துச்சுன்னா இது மாதிரி பேப்பர் கட்டர் வச்சு பேரலாக நீங்கள் கட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ சைட்லேயும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ டேபிளோட பேக் சைடும் அதோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ரோல்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பேஸ்ட் பண்ணும்போது ஒரே அட்டம்ப்டில் பேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லேபிளை ரிமூவ் பண்ணி பபுள் ஃபார்ம் ஆகாமல் ஒரு மாதிரி கார்டை வச்சு தள்ளி தள்ளி நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது டேபிளோட சைடில் ஸ்டாண்டுக்கு இடையில இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுபடியே வால்பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா பபுள் ஃபார்ம் ஆகாமல் நீட்டாக நம்மளால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இது பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம லேபிள் ஒட்டுற மாதிரி தான் ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஒட்டிடலாம். பபுள் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். டேபிள் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேபிள் இப்படி தான் புதுசாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக ஒரு பழைய டேபிளை புதுசாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.